இன்னைக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வெல்கம் டு வினோ வீடியோஸ். அம்மா கிரியேஷன் சார்பில் டி சிவா தயாரித்து ஓடம் இளவரசி டைரக்ஷன் செய்துள்ள படம் தான் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும். இது காதல் நகைச்சுவை படம். அகர்வால் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். அவருக்கு ஜோடியாக ரெஜினா கசட்ரா, ஐஸ்வர்யா ராஜேஷ், பிரணீதா, அதிதா போசங்கர் ஆகியோர் 4 கதாநாயகர்கள் நடித்திருக்காங்க. 4 கதாநாயகர்களோடு ஜோடியாக நடிப்பதை பற்றி அகர்வால் சொன்னதுப்போ, எனக்கு நகைச்சுவை ரொம்ப பிடிக்கும். வரிசையாக அதிரடி சண்டை காட்சிகளில் நடித்து கொண்டிருந்த எனக்கு இது ஒரு மாறுபட்ட படமாக இருக்கும். டைரக்டர் ஓடம் இளவரசு வந்து கதை சொன்னதும் நடிக்க நான் சம்மதித்தேன். 4 கதாநாயகர்களோடு நடித்தது மறக்க முடியாத ஒரு அனுபவம். 4 பேருக்கு நல்ல சிநேகியாக இருந்துவிட்டு, ஆனால் 4 பேருடன் நடிப்பதற்கு சௌகரியமாக இருந்தது. 4 கதாநாயகரை நான் யாரை திருமணம் செய்ய போகிறேன் என்பதுதான் சஸ்பென்ஸ். இந்த படத்தில் நாயகிகளின் உதடுகளுடன் உதடு சேர்ந்த முத்த காட்சி இடம்பெறுவதாக ஒரு தகவல்கள் பரவிவிட்டார்கள். ஆனால் அது வெறும் வதந்திதான். கன்னத்தில் முத்தமிடுவதை முத்த காட்சி என்று சொல்லிவிட முடியாது. எனக்கு மிகவும் பிடித்த நடிகை நயன்தாரா. அவருடன் இமைக்கா நொடிகள் படத்தில் நடிப்பதை பெருமையாக கருதுகிறேன். காக்கா முட்டை படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பை பார்த்து வியந்தேன். ஜெமினி கணேசன் சுருளிராஜன் படப்பிடிப்பில் முதல் முறையாக அவரை பார்த்தபோது, காக்கா முட்டை படத்தில் உங்கள் நடிப்பை பார்த்து வியந்தேன் என்றும் பாராட்டினார். எனக்கு இதுவரை யாருடன் காதல் வரவில்லை. நடிப்பில் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது என்றும் சொன்னார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வினோ வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.